தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உனை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன். நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் இனியவர்களே, இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய அடக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்ட சாம்பிராணியும் வெள்ளைப்பழத்தையும் பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திருப்பலியிலே பங்கு கொள்வதற்கு முன்பாக நம்முடைய நிலைகளை இந்த இறப்பின் தன்மையோடு ஒப்பிட்டு பார்ப்போம். கண்களை மூடுவோம். இந்த தெய்வீக பலியிலே கலந்து கொள்வதற்கு தகுந்த மனநிலைக்காக ஜெபிப்போம். என் இயேசுவே என்னை மன்னியும். என் இயேசுவே என்னை மன்னியும். என் இயேசுவே என்னை மன்னியும். என் இயேசுவே என்னை மன்னியும். மறந்து போன மனங்களுக்காக குடும்ப வாழ்விலே இப்படிப்பட்ட நிலைகளில் எல்லாம் சிலுவைகளை சுமக்கிறோம் என்று சொல்லி இந்த சிலுவை பாதை நிலைகளில் தியானித்தோம். மனங்கள் மறந்து போன தருணங்களை நினைத்து பார்த்து வருந்துவோம். கல்லான இதயத்தை சதையாலான இதயமாக மாற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவரிடம் கல்லான இதயத்தை கொண்டு மறத்து போன இதயத்தை கொண்டு வாழ்ந்ததற்காக மன்னிப்பு வேண்டுவோம். என் இயேசுவே என்னை மன்னியும். என் இயேசுவே என்னை மன்னியும். என் இயேசுவே என்னை மன்னியும். என் இயேசுவே என்னை மன்னியும். வாசனை திரவியங்கள் நம்மிடம் இருக்கிற துர்நாற்றங்களை மறைப்பதற்காகத்தான் பயன்படுத்தப்படுகிறதை தவிர நம்மிடம் இருக்கிற அழுக்குகளை அகற்றுவதற்கல்ல. பல நேரங்களில் நம்மை நாமே மறைத்து கொண்ட நன்மைத்தனங்களை ஒழித்து வைத்து கொண்ட அல்லது துர்மாதிரிகளை எண்ணங்களை ஒழித்து கொண்ட தருணங்களுக்காக அவற்றை போக்குவதற்கு பதிலாக
நம்மிடம் தக்க வைத்துக் கொண்டு மறைத்து கொண்ட தருணங்களுக்காக மனம் வருந்துவோம். என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும். இயேசு இறந்தபோது யாருமே அவரை கண்டுகொள்ளவில்லை. பார்ப்போர் எல்லாம் அவரை குறை சொன்னார்கள், ஏளனம் செய்தார்கள், சிலுவையில் அறையும் என்று சொல்லி கத்தினார்கள். ஆனால் இயேசு இறந்த பொழுது ஏராளமான ஒரு அரசர்க்குரிய தன்மையிலே வெள்ளை போலத்தை கொண்டு வந்து 2 கிலோவில் அடக்கம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் இயேசுவுக்கு 30 கிலோவிற்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஒரு ராஜ மரியாதையோடு அடக்கம் செய்தார்கள். ஆனால் இயேசு உயிரோடு இருந்த பொழுது அவரை கண்டுகொள்ளவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் பெற்றோர்களை பல நேரங்களில், உறவுகளை இருக்கிற பொழுது இழந்தபோது அவர்களுக்காக ஏங்கி தவித்திருக்கிறோம். உயிரோடு இருக்கிற மனிதர்களை கண்டுகொள்ளாத தருணங்களுக்காக மனம் வருந்துவோம். என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும், என் இயேசுவே என்னை மன்னியும். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இக்காலத்தில் புனித கன்னிமரியாவை பின்பற்றி உமது திரு அவை இறைவற்றுடன் கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்க செய்தீரே. அதே கன்னிமரியாவின் மன்றாட்டாலும் ஒரே திருமகனை அன்றாடம் உறுதியாக பற்றி கொண்டு அவரது அருளின் நிறைவுக்கு இறுதியில் வந்து சேர எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவசனங்கள் 10 முதல் 13 முடிய. அந்நாட்களில் எரேமியா கூறியது: சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பலி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பலி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர், அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்தறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடி நின்று விடுவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். அவர் உரைத்தது: என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். போற்றற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடம் நான் மீட்கப்பட்டேன். பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். சாவின் கயிறுகள் என்னை இறுக்கின, அழுவின் சூழல்கள் என்னை மூழ்கடித்தன. பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின, சாவின் கண்ணில் என்னை சிக்க வைத்தன. பல்லவி.
என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வும் அளிக்கின்றன. இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 31 முதல் 42 முடிய உள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசுவின் மேல் ஏறிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் எச்செயலுக்காக என்மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்து உணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள், யோவான் அருமடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, இன்றைய நற்செய்தியில மக்கள் திருமுழுக்கு யோவான் பல அருமடையாளங்கள் செய்யவில்லை, ஆனால் இயேசுவை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என்று பேசினர். இயேசுவை பற்றி திருமுழுக்கு யோவான் என்ன சொன்னார்? திருமுழுக்கு யோவான் இயேசுவை குறித்து என்ன சொல்லியிருக்கார்? இயேசுவினுடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. திருமுழுக்கு கொடுப்பார், தூயாவியால் திருமுழுக்கு கொடுப்பார். வேற என்னை விட முன்னிடம் பெற்றவர். திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களிடம் இயேசுவை குறித்து என்ன சொன்னார்? யோவான் செய்தி 1 அதிகாரத்தில் இருக்கிறது. முதல் சீடர்களை அழைத்தல் அப்படின்றது.
இயேசு அந்த பக்கமாக போயிட்டு இருப்பார். அப்போ திருமுழுக்கு யோவான் அவரை நோக்கி கைகளை காட்டி சொல்லுவார், இதோ கடவுளுடைய செம்மறி ஆட்டுக்குட்டி என்று. இனி இவர்களே, நம்ம ஆடு மாடெலாம் வளர்க்குறோம், அப்படிதானா? ஆடு வளர்க்குறீங்களா? எதுக்கு வளர்க்குறீங்க? ஆடு எதுக்கு வளர்க்குறீங்க? வெட்டுறதுக்கு தான் வளர்க்குறோம், சரியா? அந்த ஆட்டை அடிக்க மாட்டோம். அந்த ஆட்டுக்கு தேவையான போதெல்லாம் உணவு கொடுப்போம், நல்லா தண்ணி கொடுப்போம். எது நல்ல சாப்பிட்டா கொழு கொழுன்னு வளருமோ அதை தான் கொண்டு போய் கொடுப்போம். அந்த ஆடு உங்கள் பின்னாடி ஓடி வரும். அவர் கூட போனோம்னா பச்சை புல்லெல்லாம் கிடைக்கும், நல்ல கொலை கிடைக்கும், தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் காலையே சுற்றி சுற்றி வரும். குறிப்பாக செம்மறி ஆடு உங்களை சுற்றி சுற்றி வரும். அந்த ஆட்டை பொறுத்தவரையில் நீங்கள் அந்த ஆட்டின் மீது அதீதமான அன்பு காட்டுகிறீர்கள். அந்த அன்பின் நிமித்தமாக உங்கள் காலை சுற்றி சுற்றி வரும். தண்ணி குடித்தாலும் கூட தான் கிடக்கும், உங்களை சுற்றி சுற்றியே வரும். ஆனால் நல்லா வளர்ந்த பிறகு என்ன செய்வீங்க? ஒன்று விலைக்கு கொடுத்துருவோம், இல்லைன்னா. இனி இவர்களே, ஏறத்தாழ இயேசு என்னுடைய நிலையும் அதுபோல் தான். திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார், இவர் கடவுளுடைய ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டியை தேடி தேடி சுற்றி சுற்றி மக்கள் வருகிறார்கள். அவரிடமிருந்து நன்மையை பெற்றுக் கொள்கிறார்கள், எல்லா நலன்களையும் பெற்றுக் கொள்கிறார்கள். எல்லாம் கிடைச்ச பிறகு இயேசுவை கொண்டுருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை இயேசு கிடையாது, இயேசுவினால் வருகிற லாபம். ஆட்டுக்குட்டி வைப்பவர்களுக்கு ஆட்டுக்குட்டி முக்கியம் அல்ல, ஆட்டுக்குட்டியிடமிருந்து வருகிற லாபம் முக்கியம். அதற்காக தான் ஆடு பாசமாக பார்க்கப்படுகிறது, பக்குவமாக வளர்க்கப்படுகிறது. அது ஆடு தப்பாக புரிஞ்சிச்சு அதிர்ச்சி முடியும். இனி இவர்களை முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், எரேமியா. ஏன் எரேமியா என்று சொன்னால், எரேமியாவும் இயேசுவும் ஏறத்தாழ ஒரே நிலைமையில் தான் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையை ரெண்டும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டும் வேற வேறுபாடுகள் எல்லாம் இருக்காங்க. எரேமியா ஏறக்குறைய சொல்கிறார், என்னுடைய நண்பர்களாலே நான் பாதிக்கப்பட்டேன், என் நண்பர்கள் எல்லாவற்றையும் என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள், ஆனால் இப்போ எப்படா கொள்ளலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நலன்கள் கிடைக்கிற வரையில் தான் நண்பர்கள். நலன்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னால், தாங்கள் விரும்புகிறது கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் எதிரியாக மாறிவிடுகிறார்கள். அப்போ எனக்கு ஏத்தக்களை தான் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அது ஒரு உகந்த வாழ்க்கை அல்ல, அது சரியான வாழ்க்கையாக இருக்க வாய்ப்பில்லை. அதுக்கு ஆடு என்ன செய்ய முடியும்? ஆடு அதை நினைத்து கொள்ளும், சரி என்று நம்பும், சாப்பாடு கொடுக்குறாங்க சாப்பிடும். ஆனால் அவர்களுடைய தேவைக்காக அது இறக்கிறது. ஆட்டுக்குட்டிக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து ஒருபோதும் அதற்காக வருத்தப்படவில்லை. நான் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்தேன். இந்த கொட்டிலை சேராத ஆடுகள் எனக்கு உண்டு. நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படுகிற பொழுது எல்லாரையும் என் பால் ஈர்த்துக் கொள்வேன். உச்சகட்டமாக தந்தையை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் மண்ணி. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதை சொல்லித்தர விரும்புகிறார்? பல நேரங்களில் நம்ம ஆட்டுக்குட்டி மாதிரி பக்குவமாக பாசமாக வளர்க்கப்படுவோம், வெட்டுவதற்காக கவலைப்பட வேண்டாம். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன். புறாவை போல கபடற்றவர்களாக வாழுங்கள். அப்போ இனியவர்களே, இந்த தவக்காலத்தில் ஏறத்தாழ இந்த இறுதிக்கட்ட நிலையில் நாம் எழுதி வருகிற பொழுது நம்மை நாமே தயாரித்துக் கொள்ள வேண்டும். எந்த நிலைக்கும் எந்த விதமான சூழ்நிலைக்கும் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். என்றாக இயேசுவையே ஏற்றுக்கொள்ளாத உலகம் நம்ம ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆனால் இயேசுவை போல நன்மைத்தனங்களை நாம் வெளிப்படுத்தி கொண்டே போவோம். அதுதான் மிகுந்த அர்த்தம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக அமையும். அதற்காக இந்த பலியிலே மன்றாடுவோம். எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, என் உடல் பொருள் ஆவியையும் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் தந்தோம், நிந்தனை யாவையும் ஏற்கவும் துணிந்தோம். சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் தந்தோம், நிந்தனை யாவையும் ஏற்கவும் துணிந்தோம்.
எடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அனைத்தும் உம் அதிமிக மகிமைக்கு என்று ஆர்வமாய் வாழ்த்திட துணை புரிவாயே. அனைத்தும் உம் அதிமிக மகிமைக்கு என்று ஆர்வமாய் வாழ்ந்திட துணை புரிவாயே. எடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே என் உடல் பொருள் ஆவியையும். எடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது கிருபையை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையினருக்கு நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உமை வேண்டுகிறோம். அதனால் உமக்கு ஏற்றவாறு என்றும் உம் பலிபீடங்களில் பணிபுரியும் தகுதி பெற்று அவற்றில் முடிவில்லாமல் பங்கேற்பதால் மீட்க பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் என்று மக்க ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, மறைமாவட்ட நிர்வாகி, பேரருள் திருமோட்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய செல்லும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித பெர்க்மான் சரளப்பர், இவ்வுலகில் முகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து மன்றாடுவோம். தந்தை, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். திருவுணவு நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக.
என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. உன் உறவை எண்ணி உள்ளம் ஏங்குதே. உயிரே எழுந்து வா, உயிரே எழுந்து வா. என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. அழைத்து காக்கும் தாயின் அன்பும் ஒரு நாள் அழியலாம். அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம். அனைத்து காக்கும் தாயின் அன்பும் ஒரு நாள் அழியலாம். அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம். ஆனால் இயேசுவே, உன் அன்பில் களி உண்டோ. ஆனால் இயேசுவே, உன் அன்பில் களி உண்டோ. என் இனிய அன்பே எழுந்து வா. என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. வஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் உலகில் பல உண்டு. தன்னலமே உருவெடுத்து உலவும் நட்புண்டு. வஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் உலகில் பல உண்டு. தன்னலமே உருவெடுத்து உலவும் நட்புண்டு. ஆனால் இயேசுவே, நல் நண்பன் நீ என்றோ. ஆனால் இயேசுவே, நல் நண்பன் நீ என்றோ. என் இனிய நண்பா எழுந்து வா. என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. இறையரங்கோயில் மறைவட்டத்தின் சார்பாக இளம் பெண்களுக்கு நமது குருசுமலை மாதா அருள் தலத்திலே காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தியானம் நடைபெறுகிறது. இதை நமது பங்கிலிருந்து இளையோர்கள் கலந்து கொள்ள முடிந்தால் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை இளையோருக்கான தவக்கால தியானம் சங்கரகோயில் மறைவட்ட அளவிலே நடைபெறும். எனவே நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது பலியின் நிலையான பாதுகாப்பு எங்களை என்றும் கைவிடாதிருப்பதாக. எங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் அது என்றும் அகற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல
இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மிக பிரஸ்தமான செய்சந்திரி இருதை